Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ப்ளீடிங் ஒரு பக்கம் போதுங்க சார், ரைட் லெக்ல. ஆனா ப்ளீடிங் போதுன்னா எனக்கு யூரின் அர்ஜென்ட்னா கூட விடல சார். கழுத்துக்கு போட்ட ஒரு கழுத்து நெருக்கி ஊர்ல போய் உங்க யாருக்கிட்டாவது சொன்னேன்னா ஒண்ணு அவ்வளவுதான். நான் அந்த தப்பு பண்ணல சார். நான் பண்ணது அந்த ட்ராப் பண்ணிட்டான்னு சொல்லிச்சு, ட்ராப் பண்ணலான்னு தான் போனேன். இதை காசுக்காக இந்த மாதிரி பழி போட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஹொசூர் அருகே பணி முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டில் விடுவதாக வேனில் அழைத்துச் சென்று அந்த டிரைவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக காவல்துறையைச் சேர்ந்த பெண் ஊழியர் ஒருவர் கொடுத்த புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த குற்றச்சாட்டிற்கு ஆளான வேன் டிரைவர் பூச்சி மருந்து குடித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதுடன் சிகிச்சையில் இருந்தவாறே வாக்குமூலம் அளித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். தர்மபுரியைச் சேர்ந்த காவலர் ஒருவர் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். கணவர் இறந்ததால் வாரிசு அடிப்படையில் மனைவிக்கு காவல்துறையில் வேலை கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் தனது தாயார் ஊரான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தங்கி வேலைக்கு சென்று வந்துள்ளார். கடந்த 16ஆம் தேதியன்று அந்த பெண் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் அந்த பெண்ணின் ஊரைச் சேர்ந்த மூர்த்தி என்ற வேன் டிரைவர் தானும் ஊருக்குத்தான் செல்கிறேன் என கூறி அந்த பெண்ணை வேனில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. ஒசூர் மகளிர் காவல் நிலையத்தில் டேட்டா என்ட்ரி அசிஸ்டண்ட்டாக வேலை பண்ணிட்டு இருக்கேங்க சார். சனிக்கிழமை 16/5/2026 மாலை 8:45 மணிக்கு நான் கேட் அண்ட இறங்கினேங்க சார். ஒசூரில் டியூட்டி முடிச்சது நான் 7 மணிக்கு முடிச்சுட்டேங்க சார். 7:30 மணிக்கு எங்கள் மேடம் ஒருத்தர் பஸ் ஏற்றுனாங்க சார். அந்த சீக்கியம் தனியார் பஸ்ஸில் நான் ஏறி வந்தேங்க சார். அன்னைக்கு பார்த்தா நான் மென்சுரல் பீரியட் வேறு ஆயிட்டேங்க சார். அன்னைக்கு ரொம்ப ஸ்டொமக் கேட்க இருந்துச்சுங்க சார். ஆனால் நான் கேட்டில் இறங்கினேங்க சார். சத்தியமங்கலம் கேட்ல பஸ்ல கூட உக்கார சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நின்றுட்டே கேட்ல இறங்கின பிறகு எங்க ஊருக்கு சேர்ந்த ஒரு அண்ணா கேட்ல வண்டி நிறுத்திட்டு வண்டி நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். எதுக்காக வெயிட் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியாதுங்க சார். ஆனா நான் வரும்போது அந்த வண்டிக்கு வரியம்மான்னு கேட்டாங்க சார். அந்த டைம்ல நான் தனியா இருக்கிறதுனால எனக்கு யாரனா கூட்டிட்டு போனா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமா அண்ணா தானே, அண்ணா அக்கா வாக்கான்னு சொன்ன உடனே நான் ஏறிட்டேங்க சார். ஏறின உடனே உள்ள போனோம். உள்ள லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணா இந்த லாக் லூஸ் ஆயிருக்கு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே டைட்டா லாக் பண்ணிட்டு உள்ள போட்ட உடனே கழுத்து ஒரே பீக்கிட்ட சார். பின்னர் ஒரு இடத்தில் வேனை நிறுத்தி வைத்துவிட்டு மூர்த்தி அந்த பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தனக்கு மாதவிடாய் என கெஞ்சிய போதும் அவர் விடாமல் பாலியல் வன்கொடுமை அளித்ததாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பித்துச் சென்றதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க தெரிவித்தார். கழுத்து பீக்குன்னு உடனே ஏன்னா இப்படி பண்றேன், நான் உங்க ஊர் பொண்ணு தானே, நான் ஏன்னா அக்கான்னு சொல்லிட்டு இப்படி பண்றேன்னு சொன்ன உடனே பீக்குன்னு உடனே அந்த முட்டி எடுத்துட்டு ஒரு ஒவுத்துல குத்திட்டு நான் சொன்னா நீ கேளு, நான் சொன்ன மாதிரி நீ கேட்டேன்னா நான் எப்படி வச்சுக்குவேன், இல்லைன்னா உன்னை வைக்கவே மாட்டேன், கொலை பண்ணிடுவேன், ஊர்ல போய் இது நடந்தது எங்கன்னு சொன்னேன்னா உன்னை விடவே மாட்டேன் சொல்லிட்டா சார். கீழே தள்ளுன உடனே நான் மென்சஸ் ஆனதுனால எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ப்ளீடிங் ஒரு பக்கம் போதுங்க சார். அண்ணா எனக்கு ப்ளீடிங் வேற போதும், எனக்கு யூரின் வேற அர்ஜென்ட் இருக்குது, விடுங்கன்னு சொன்னா கூட ஒரு செகண்ட் கூட விடல சார். ரொம்ப தப்பமா இருக்கா, என்னால கை கூட அசைக்க முடியல. 2 கையில கூட இந்த கைக்கு செருப்புல போட்டு அழுத்திட்டாங்க சார். அழுத்திட்டு சென்டர்ல போட்டு இந்த முட்டி உள்ள அப்படி ப்ரெஷ் பண்ணிட்டேன் சார். முடியல சார் என்னால, எனக்கே ஸ்ட்ரென்த் இல்லை. ப்ளீடிங் ஒரு பக்கம் போதுங்க சார், ரைட் லெக்ல. ஆனா ப்ளீடிங் போதுன்னா எனக்கு யூரின் அர்ஜென்ட்னா கூட விடல சார். கழுத்துக்கு போட்ட ஒரு கழுத்து நெருக்கி ஊர்ல போய் உங்க யாருக்கிட்டாவது சொன்னேன்னா ஒண்ணு அவ்வளவுதான், நான் வெளியில விடவே மாட்டேன் உன்னன்ற அளவுக்கு அவ்வளவு பச்சை அசிங்கமா என்ன நாசனமாக்கிட்டா சார். என்னால வெளியில கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியல சார். அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார். மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் வேனை பறிமுதல் செய்து தலைமறைவாக இருந்த மூர்த்தியை தேடி வந்தனர். இந்த நிலையில் குற்றச்சாட்டிற்கு உள்ளான மூர்த்தி பூச்சி மருந்து குடித்துவிட்டு நேரடியாக பாகலூர் காவல் நிலையத்திற்கு சென்று என்னுடைய சாவுக்கு அந்த பெண்தான் காரணம் என கூறி மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அவரை போலீசார் ஹொசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவாறே மூர்த்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்.
அந்த வீடியோவில் புகார் அளித்த பெண் தனக்கு நன்கு அறிமுகமானவர்தான். அவர் இதற்கு முன் பணியாற்றிய காவல் நிலையத்திலிருந்து இப்போது பணியாற்றும் இடம் வரை நான் தான் அவரை வீட்டிற்கு வேனில் அழைத்துச் சென்றுள்ளேன். கடந்த 5 மாதத்திற்கு முன்பு 1.5 லட்சம் ரூபாயை அவர் கடனாக கேட்டதால் தானும் பணம் கொடுத்தேன். ஆனால் 5 மாதமாகியும் பணத்தை திருப்பி தராததால் அன்று வேனில் ஏற்றிச் சென்று ஆக்ரோஷத்தோடு பணத்தை கேட்டேன். அப்போது தண்ணீர் குடிக்க செல்வதாக அந்த பெண் வேனில் இருந்து இறங்கிச் சென்றவர் தப்பித்து ஓடிவிட்டார். தான் எந்த பாலியல் தொல்லையும் கொடுக்கவில்லை. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் அந்த பெண் பொய்யான புகார் அளித்துள்ளதாக மூர்த்தி பேசியுள்ளார். 1.5 லட்சம் காசு வேணும் எனக்கு. 1.5 லட்சம் காசு கொடுத்தா திருப்பி நான் ஒரு 3-4 லட்சம் சேர்த்து கொடுக்குறேன். உனக்கு எமர்ஜென்சிக்கு எனக்கு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு 1.5 லட்சம் வேணும். அப்படியே கை மாற்றி கொடுத்துறேன்னு வாங்கிச்சு. 5 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் 1 ரூபா கொடுக்கல, ஒன்றும் இல்லை. எனக்கும் கஷ்டம். காசு கொடுத்தாங்க, அவங்க கேட்டாங்க. அதுக்கு சரி கொஞ்சம் இதாக கேட்டேன், நான் ரப்பாக கேட்டேன். அதுக்கு முன்னாடியே தான் தாலுக்கா ஆஃபீஸில் கிடச்சிருந்துச்சி. ஈவினிங் கால் பண்ணு வரான்னு சொல்லியிருந்துச்சு. ஈவினிங் கால் பண்ணதுக்கு சரி வா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரான்னு சொல்லிச்சு. இது பாகலூருக்கு ஜேபிடி ஏறிட்டு இருக்கான்னு சொல்லிச்சு. வந்து சரி நான் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும்போது திருப்பி ஃபோன் போட்டு நான் கேட்டில் இருக்க வாங்கிச்சு. அதுக்கு போனேன். நான் போனதுக்கு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு காசு எங்கம்மா காசுக்கு நான் கேட்டேன். அதுக்கு நான் வந்துட்டு சரி நிப்பாட்டு ஒரு நிமிஷம் நிப்பாட்டு சொல்லிவிட்டு ஒரு 100 மீட்டர் கூட முன்னாடி போகல. நிப்பாட்டு சொல்லிச்சு வண்டி. நிப்பாட்டிட்டு வரேன் கீழே போயிட்டு நீ இறங்கி போனேன். அது தண்ணி வேணும், தண்ணி கொடுத்தேன். தண்ணி எங்கேயே பாட்டில் இருந்துச்சு. தண்ணி பாட்டில் எடுத்து இறங்கியே போயிடுச்சு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன், 6 நிமிஷம் வெயிட் பண்ணேன், வரவே இல்லை. நான் எங்கே அவுட் சைட் போயிருக்கேன்ட்டு சும்மா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி வரவே இல்லைன்னு 4-5 வாட்டி கால் பண்ணேன். கால் எடுக்கலை. சரி வீட்டுக்கு வேறு வண்டியில் ஏறி போயிட்டு அவங்க சித்தாப்பா கையில் கால் பண்ணி வச்சிருக்கு. என்னான்ட்டுனா என்ன மாதிரி இழுத்துட்டியாமா, அடிச்சிட்டியாமா, கழுத்தை பிடிச்சியாமா, ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்கு. ஆனால் நான் அந்த தப்பு பண்ணல சார். நான் பண்ணது நான் ட்ராப் பண்ணிட்டான்னு சொல்லிச்சு. ட்ராப் பண்ணலான்னு தான் போனேன். நான் வீட்டுக்கும் அதே டைமுக்கு தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு வரும்போது டெய்லி நம்ம கூட தான் வரோம், நம்ம கூட தான் போகும். ஆனால் நம்ம கேட்டில் டைம் ஆகிடுச்சுன்ட்டு நான் எங்கன்னா வெளியே போகும்போது 2 வீலர் எதாவது போனால் அந்த 2 வீலரில் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு பேரிக்கைக்கு ட்ராப் பண்ணிட்டு தான் நல்லா பழக்கமாக தான் இருந்துச்சு சார். ஆனால் இந்த காசு கேட்ட விஷயமா இதை காசுக்காக இந்த மாதிரி பழி போட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. நான் அந்த தப்பு பண்ணலையா? ஆனால் எந்த ஊரில் நான் எப்படிப்பட்டவனும் ஊரில் கேளுங்க. ஊரில் கேட்டு இது பண்ணுங்க. என் மேலே கேஸ் தான் கொடுத்துருக்கு. நீங்களே பார்த்து இதை உதவி பண்ணுங்க ஐயா. மேலும் மூர்த்தியின் மனைவி பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் கொடுத்த பணத்தை கேட்ட தனது கணவர் மீது பொய்யாக பாலியல் வழக்கு கொடுத்ததோடு கணவரை உயிரை மாய்த்து கொள்ள தூண்டிய அந்த பெண் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த மூர்த்தியோடு தனக்கு எந்த பழக்கமும் இல்லை என அந்த பெண் கூறியிருந்த நிலையில் போலீசாரின் விசாரணையில் மூர்த்தியும் அந்த பெண்ணும் நெருங்கி பழகி வந்ததும் ஒரே நாளில் 5 முறைக்கு மேல் போனில் இருவரும் பேசி வந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் சம்பவத்தன்று வீட்டிற்கு செல்லும் வழியில் யதார்த்தமாக மூர்த்தியை பார்த்தேன் என அந்த பெண் கூறியுள்ள நிலையில் மூர்த்தியை போன் செய்து அங்கு வேனில் வர வைத்ததே அந்த பெண்தான் என கால் ஹிஸ்டரி மூலம் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்தன்று மதியம் கூட இருவரும் ஒன்றாக அமர்ந்து டீ சாப்பிட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. காவல்துறையில் பணியாற்றும் பெண் ஊழியர் கொடுத்த புகாரின் தன்மை உண்மையா அல்லது மூர்த்தி அளித்த வாக்குமூலம் உண்மையா என்பது குறித்து பாகலூர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதே நேரம் விஷம் அருந்திய மூர்த்தியின் உடல்நிலை காரணமாக அவர் சிகிச்சைக்காக பெங்களூரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.